ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். லைனிங் வச்சு மெயின் கிளாத்தோட ஜாயின் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிட்டு பேக்கில் 2 இன்ச் பீஸ் வச்சு திருப்பி அடித்தாச்சு. பேக்கில் டிசைனுக்காக சாரியோட கிளாத்து, அப்புறம் ப்ளவுஸோட கிளாத்து. ப்ளவுஸோட கிளாத் வந்து பிங்க் கலரு, சாரீ வந்து ப்ளூ கலரு. பிங்க் கலரில் 2 இன்ச்சு வச்சு அதை முக்கோணமாக மடித்து தைச்சிடணும். ப்ளூ கலரில் 1.5 இன்ச்சு வச்சு அதை முக்கோணமாக அடித்து தைச்சிடணும். ஒரு 20 எடுத்துக்கோங்க, அதில் 20 எடுத்துக்கோங்க. நெக்குக்கு மட்டும்தான், நான் ஸ்லீவில் வைக்கலை, ஃப்ரண்ட் நெக்லேயும் வைக்கலை. பேக்கில் அந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்கான நெக்லைனை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ப்ளவுஸோட கிளாத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முக்கோணமான பீஸை வச்சு தைச்சிட்டு வரணும். நான் வந்து அதை அப்படியே அடிச்சிருக்கேன், அப்படியே வச்சு தைக்கிறேன், ஒன்றா எடுத்து வச்சு தைக்கலை. ஷோல்டர் ஜாயிண்டிங் இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு அப்புறம் நம்ம சாரீ கிளாத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்தால 1.5 இன்ச்சில் முக்கோண பீஸ், அதை வந்து அந்த 2 இன்ச் முக்கோணத்துக்கு மேலே அந்த பீஸ் மேலே வச்சு தைச்சிட்டு வாங்க. அதே லைனில் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஒரு டிசைனுக்கு மேலே இன்னொரு டிசைன் வர மாதிரி இருக்கும். அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இது ரெடி பண்ணி தைச்சிடலாம். நார்மலாக நீங்கள் ஒரு 200 வாங்குறீங்கன்னா இப்படி தைச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு 150 எக்ஸ்ட்ரா போட்டு 350 வாங்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. ஹெம்மிங் வைக்கிற இடத்துலையும் அந்த பீஸ் வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி அதையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஓரத்தில் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிற மாதிரி லேஸ் வச்சு தைச்சிட்டு வரேன். அந்த முக்கோணமாக நான் ரெடி பண்ணி வச்சு தைச்சிருக்கலாம், அந்த பீஸ் வந்து ஹெம்மிங் பக்கத்தில் எக்ஸ்ட்ராஸ் வந்து தெரியக்கூடாது, அதையும் உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணணும். நல்லா நீட்டாக தைச்சிட்டு ஃப்ரண்ட் நெக்கில் முன்னாடி வரைக்கும் தைச்சிட்டு லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி 2 டைம் ஸ்டிச் பண்ணி அது திருப்பி செகண்ட் லைனில் தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த ஓரமாக இதுலேயும் பிசுறு தெரியாமல் இருக்கணும், அதுக்காக லைட்டாக உள்ளே தள்ளி பிசுறு தெரியாமல் அடிச்சிட்டு வாங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 பீட் மட்டும் 2 இடத்துலையும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் அவுட்லுக்.